ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். பாத்தியா தண்டவாணி, ஏ மாப்பிள, நாமளே மனசு வந்து வேலை பார்க்கலான்னு வந்தா கரண்ட் பகவான் கருணை, போங்கடா போய் டீ சாப்பிட்டு வாங்கடான்னு அனுப்பி வைக்குது. ஏன் சந்தானம், இந்த நேரத்தில் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மிஷினுக்கு ஆயில் போடுற வேலை, கிரீஸ் தடவுற வேலை, கிரிப் செக் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன மராமத்து வேலைகள்லாம் பார்க்கலாம்ல. உத்தமரு உன்கிட்ட போய் பேச வந்தோம் பாரு. சின்ன மாப்பிள, நீ வாடா, நாம டீ சாப்பிட போகலாம். டீ என்ன மாமா, ரோடை கிராஸ் பண்ணி போய் டிஃபனே சாப்பிடலாம் வாங்க, பசிக்குது. அதுக்கே ரோடை கிராஸ் பண்ணும் ரகுபதி, அம்மா அடை செஞ்சு கொடுத்துருக்காங்க, எடுத்து சாப்பிடு, டிஃபன் பாக்ஸில் இருக்கு. இல்லை, அண்ணி மேடம் அந்த பக்கமாக வந்தாலும் வருவாங்கல்ல, வெளியில் போனால் தானே பார்க்கலாம். சின்ன மாப்பிள, அவங்க தங்கச்சியும் கூட வந்தாலும் வரலாம், அதிர்ஷ்டக்காரனப்பா நீ. என்னென்ன சொல்கிறீங்க? அவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு இருக்கான்பா, சும்மா அவன் திருப்திக்காக அவனை அப்படி சமாதானம் பண்ண. அண்ணன், இது விஷபரிச்ச, அவன் வெகுலின, அந்த பொண்ணு கிடைக்கலன்னா அதிர்ச்சி தாங்க மாட்டான். ஆடா, சும்மா டைம் பாஸுக்கு பேசுறோம்ப்பா. தப்புண்ண, அவன் கனவு காண ஆரம்பிச்சிட்டான், விட்டுருங்க. நிலமு மோசமாகறதுக்குள்ள நட்சத்தை புரிய வைங்க. அப்படியா சொல்ற? தா இதை பாருங்க. போட்டோவா? இங்க காட்டு. யார் போட்டோ அது? பிரேமலதாவோட தங்கச்சி நேற்று அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்களாமா. நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராச்சே, உங்ககிட்ட ஃபோட்டோவை காட்டி ஒப்பீனியன் வாங்கிட்டு போகலான்னு தான் கொண்டு வந்திருக்கேன். போலாமா மாமா? அட, இது யாருன்னு? பிரேமலதா மேடத்தோட தங்கச்சி. மாமா, ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் என்ன டபாய்ச்சிங்களா? அண்ணி மேடம் தங்கச்சி கண்ணில் பட்டாலும் படலாம்னு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐயோ, சமந்தா மாதிரி இருக்காளே இந்த பொண்ணு, பியூட்டிஃபுல், திருப்பதி லட்டு. ரகுபதி, நீ லக்கி மேன்டா. சின்ன மாப்பிள, அந்த போட்டோ எப்படி கொடு. மாமா மாமா, கோல்டு ஃப்ரேம் பண்ணி என் டிவி மேலே வச்சுக்கிறேன் மாமா. முதல்ல போட்டோவை கொடுன்னு சொன்னேன். கொடுக்க மாட்டேனே. ரகுபதி, அந்த பொண்ணை மறந்துடு. மாமா மாமா. ரகுபதி, அந்த பொண்ணுக்கு வேற இடம் பார்த்துட்டாங்களாம். அது எப்படி? நீங்க அண்ணி மேடத்துக்கிட்ட எனக்காக பேசி முடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அவன் போற வேகத்தை பாத்தியா சந்தானம்? உனக்கே அது நியாயமாப்படுதா? தப்புதான் மாப்பிள. யார் மாமா அந்த வேற இடம்? அவன் காலில் விழுந்தாவது இந்த பொண்ணை மீட்டுக்கிட்டு வந்து தாலி கட்டுறேன். ரகுபதி, அண்ணன் சொல்றேன், கொஞ்சம் அமைதியாக கேட்குறியா? சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் அட்ரஸ் சொல்லுங்க, இப்பவே போலாம் வாங்க. சின்ன மாப்பிள, அப்படி கூப்பிடாதீங்க சார், பழையபடி ரகுபதினே கூப்பிடுங்க. தண்டபாணின்னு நீங்க சொல்லுங்க, அவன் யாருண்ணே? அவன் யாரு அவன் யாருன்னு அவன்கிட்டே கேட்டா. சார், இனிமே இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அண்ணே, நீங்க சொல். அண்ணே. தம்பி. அப்படியாண்ணே? 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 ரகுபதி, இப்ப என்ன நடந்து போச்சு? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லையாப்பா? இல்லண்ணே, உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணுன்னு புரிஞ்சுக்காம அழகா இருக்கா, சமந்தா மாதிரி, திருப்பதி லட்டு. ரகுபதி, நீ லக்கி மேன்னுலாம் அசிங்கப்படுத்திட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. ஏய், இது என்ன புது பழக்கம்? காலில் விழுற, எந்திரி. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. முதல்ல எந்திரிப்பா. அண்ணே, ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு உங்க கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வச்சிடாதீங்கண்ணே. ஏய், என்ன ரகுபதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தப்பு பண்ணிட்டேனேன்னு கல்யாண பந்தல்ல என் மனசு என்னை குத்தி கொதறி எடுக்குண்ணே. உங்களை நிமிர்ந்து பார்த்து வாழ்த்து சொல்ல கூட எனக்கு யோகியதை இருக்காது. சே, எப்போ நீ என் தம்பி தான்டா. அதானே இன்னும் கொடுமை. அண்ணியா வரப்போறவங்கள ரசிச்சு வர்ணிச்சு. ஐயோ ஐயோ. ரகுபதி, அழுகி நிறுத்து. சீக்கிரமே நான் வேற வேலை பார்த்துட்டு போயிடுறேண்ணே. உன்ன மாதிரி உங்களோட சகஜமா பேச சிரிக்க என்னால முடியுமா?
உரிமையோட உங்க வீட்டு சாப்பாட்டை எடுத்து திங்க முடியுமா? இத்தனை நாள் அம்மா சமைச்சு கொடுத்து அனுப்புனாங்க, இனிமே அண்ணி சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு கைப்பிடி சோத்த அள்ளி திங்கணும்னா கூட கேடுகட்ட பயல என்னை வர்ணிச்சவா இதுதானேன்னு அண்ணி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி ஆகிடும். என்னால இதுக்கு மேல இங்க நிக்க முடியலண்ணே, என்னை மன்னிச்சிருங்க. ரகுபதி நில்லுப்பா. சந்தானம், அவனை சமாதானப்படுத்து. போய் புடிச்சு நிறுத்து. ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்க போறான். சாரி தண்டபாணி. ரகுபதி, டேய் தம்பி, டேய் நில்றா. ரகுபதி. பாவம் ரகுபதி, பச்சை மண்ணு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர போறா, மகாலட்சுமி வர போறா. என்ன குடுகுடுப்புக்காரரே, ராவு பகல் இல்லாம என் வீட்டையே சுத்தி சுத்தி வரீங்க? ஜக்கம்மா அப்படியே சுத்தி வர சொல்றா தாயி. ஜக்கம்மா சொல்றாளா? அப்போ உங்களுக்கு கொண்டாந்த சோத்தை ஜக்கம்மாவுக்கே படைச்சிடவா? ஜக்கம்மா என்ன பட்னி போட மாட்டா தாயி, என் பங்க எனக்கு கொடுத்து விடுவா தாயி. நல்லா தான் பேச கத்துக்கிட்டீங்க. அப்படி திண்ணையில உட்காருங்க, இலைய எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு புறப்படுங்க. யாரத்த? விருந்தாளியா சம்மந்தியா? சம்பந்தம் கை கூட போகுதுன்னு சொன்ன விருந்தாளி ரஞ்சிதம். ஐயா உட்காருங்க, சாப்பிடுங்க. ரஞ்சிதம், இலைய எடுத்து வெயி, அப்படியே தண்ணி சொம்பு பக்கத்துல எடுத்து வெயி. அத்தைக்கு தாராள மனசு, உபசாரம்லாம் பலமா இருக்கு. அவர் சொன்ன வாக்கு பழிச்சிருக்கு ரஞ்சிதம். பிரேமலதா தங்கச்சியை பார்க்க போற நல்ல நேரம் கூடி வந்திருக்குல்ல. மனசார வாழ்த்தினாரு, வயிறார சாப்பிடட்டும். ஒரு நேர சோத்தோட என்னை விரட்டி விடாத தாயி. உன் புள்ள கல்யாணத்துக்கு எனக்கு புது சட்டை, புது வேட்டி, புது துண்டு. புது கருப்பு கோட்டு அதை விட்டுட்டீங்களே. இது ராசியான கோட்டு தாயி, இதை கலட்ட மாட்டேன் தாயி. எம்மா இந்த சோத்தை இலையோட எடுத்துக்கிட்டு போறேன், பொழுது சாய சாப்பிட்டுக்கிறேன் தாயி. வர்றேன் தாயி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர போறான், அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர போறான். நல்ல சகுனம் தான். பாத்தியா மகா, உங்க கோகிலா டீச்சரோட கல்யாண விஷயமா பேச்சு எடுக்கும்போதே அருள்வாக்கு கேக்குது. என்ன, இந்த வீட்டு ஐயா தான் எங்க டீச்சர் உங்க துணி கடையிலே பார்த்துருக்காங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்க? அவங்க அம்மா பார்க்கணும்ல, பிடிச்சிருந்தா நேர்ல வந்து பார்க்க சொல்லுவோம். அது என்ன பிடிச்சிருந்தான்னு கொக்கி போடுற? எங்க கோகிலா டீச்சரை யாருக்கு தான் பிடிக்காது? சரி சரி, தண்டபாணி வீடு வந்துருச்சு, என்ன கொஞ்சம் பேச விடு. வல்ல வல்லன்னு நீயே உங்க டீச்சர் புராணத்தை வாசிக்காத. அண்ணே, எங்க பைய காட்டு. ஏமா? இல்ல, உங்க துணி கடை ஞாபகத்துல 7-8 போட்டோவை காட்டி இத பாருங்க, இல்ல வேற ஏதாவது காமிக்கட்டுமான்னு அவங்கள குழப்பிட போற. நான் என்ன கல்யாண தரகரா? ஆல்பத்தை தூக்கிட்டாலைய. கோகிலா டீச்சர் போட்டோ ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் நீ பத்திரப்படுத்தி வச்சிருந்தது. எங்க டீச்சருக்கு கண்டிப்பா இந்த இடம் முடிவாகும் பாரு. அம்மா, அம்மணி அம்மா. யாருங்க? ரஞ்சிதம், யாருன்னு பாருங்கன்னு. வாங்க வாமா, உள்ள வாங்க. யார் வேணும்? எங்க தண்டபாணி சார் வீடு. அண்ணன் ஒர்க் ஷாப் போயிட்டாரே. அத்தை, அவங்க அம்மாவை தான் பார்க்கணும். நான் தேரடி ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன். அதான் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு நினைச்சேன். அத்தை, ஜவுளி கடைக்காரங்க வந்திருக்காங்க. அதுக்குள்ள கல்யாண ஜவுளி எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சா? சுறுசுறுப்பு தான். வாங்க கடைக்காரரே. நான் கடைக்காரர் இல்லைங்கம்மா, அங்கே வேலை செய்கிறவன் தான். பெரியவங்க சொல்ற வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்னே, அது ஏன் நீ இல்ல இல்லன்னு வேணாங்கிற? தாரு உங்க தங்கச்சியா? நல்ல மனசு, எல்லாத்தையும் நல்லதாவே பாக்குது. உள்ளார வாங்க. உன் பேர் என்ன கண்ணு? மகா. அது என்ன மகா மெகான்னு? மகாலட்சுமின்னு முழு பேரை சொல்லுனே. அப்படி போடு. வாங்க தம்பி, வந்து சேர்ல உட்காருங்க. மா, உங்கள் பிள்ளைங்கள கடையில் பார்த்துருக்கேன். கூட ஒரு குட்டி பையன் வந்திருந்தானே. நிரஞ்சன் வாலு. ஆமா ஆமா, ரஞ்சிதம் சீட்டு பணம் கொண்டாந்து கொடுத்தா. உடனே தம்பியை கூட்டிட்டு போய் மொத்த பணத்தையும் தம்பிக்கே வேட்டு விட்டுட்டு வந்துட்டான். நான் பெத்த பித்துக்குழி. பித்துக்குழியா? நல்ல பேரு தான். சும்மா இருக்க மாட்டேன். புள்ளைய ஏன் அதட்டுறீங்க? பாவம், மனசுல ஒன்னும் வச்சுக்காம பேசுது. மனசுலயே ஒன்றும் இல்லை, மண்டையிலயும் ஒன்றும் இல்லை. அண்ணே, வந்த இடத்துல வாயை மூடிட்டு சும்மா இருக்க தெரியாது. சரி, வந்த விஷயத்த நீயே சொல்லு. எங்க டீச்சருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்ல. உங்க டீச்சருக்கா? இன்னுமா நீ ஸ்கூல்ல படிக்கிற? படிப்பை நிறுத்தி 5 வருஷம் ஆச்சு. ஆனா என்ன, அவங்க என்னைக்குமே டீச்சர் தானே, அதுவும் எங்க டீச்சர். அம்மா, என் தங்கச்சியோட டீச்சர் கோகிலான்னு பேரு. ரொம்ப நல்ல குணம். எங்க கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். அமைதியான பொண்ணு. இவங்க வீட்டில் 3 பொண்ணுங்கம்மா, இவங்க கடைசி பொண்ணு. அவங்க கல்யாண விஷயமா வந்திருக்கோம்.
டீச்சர் உங்க மகன் தண்டபாணி நம்ம கடையிலே பார்த்துருக்காருமா. ஐயா, தண்டபாணி சாருக்கு பார்த்து பார்த்து மேட்சிங்கா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தந்தாங்களே, அதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் மக்கு. ஓ, அந்த அம்மனியா? அப்படி போகுதா கதை? அத்தை, நிரஞ்சன் கூட அன்னைக்கு எதையோ சொல்ல வந்தான். அண்ணா அதட்டி அதட்டி அவனை வாயை பொத்துனாங்களே, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அத்தை. சும்மா கடடி. அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தா என் புள்ள என்கிட்ட மறைக்க மாட்டான். அண்ணே, டீச்சர் போட்டோவை சீக்கிரம் காட்டுனே. இது கொஞ்சம் பழைய போட்டோ, என் தங்கச்சி படிக்கும்போது எடுத்தது. கொண்டாங்க, நான் தான் முதல்ல பார்ப்பேன். ஐயா, இது என்ன இவ்ளோ சின்ன பிள்ளையா இருக்குது? ரெட்டை ஜடை, ரிப்பனு, பாவாடை தாவணிலாம் போட்டுட்டு. நல்லா பாருங்க, அது நானு. பிரைஸ் கொடுக்கறாங்களே, அவங்க தான் எங்க கோகிலா டீச்சர். வளத்தையும் லட்சணமும் நல்லா தான் இருக்கு. ஏன் தம்பி, அவங்க தனி போட்டா கொண்டாந்துருக்கலாம்ல? போட்டோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கணும். உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்காம திடுப்புன்னு போட்டோ கொடுமான்னு எப்படி கேட்கறது? அதான் என் தங்கச்சி ஆல்பத்துல இருந்து பிச்சு கொண்டாந்துருக்கேன். அதனால என்ன? ஆனா ஒரு விஷயம் தம்பி. என்னம்மா தயங்குறீங்க? ரொம்ப நல்ல இடமா. அதுக்கில்ல, தண்டபாணிக்கு வேற இடத்துல முடிவாகும் போல நெருங்கி வருது. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். இன்னும் முடிவு பண்ணல, அப்புறம் என்ன? இன்னைக்கே எங்க டீச்சரை வந்து பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கணும். நாளைக்கே உங்க மகனை தாலி கட்ட சொல்லுவீங்க பாருங்க. அது இல்ல கண்ணு. ஏன் தான் தயங்குறீங்க? கல்யாணம்னா ஒண்ணுக்கு 4 இடம் பார்த்து செலக்ட் பண்றதுல தப்பில்ல அத்தை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மா, அவங்க சொல்றாங்கல்ல, கேட்டுக்கோங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு என்னைக்கோ எழுதி வச்சிருப்பான்ல, அதையும் தான் பாப்போம். அண்ணா, டியூட்டி முடிஞ்சானே வர? நீ வீட்டுக்கு போகல? என்னண்ணே, யூனிஃபார்ம் கூட மாத்தாம கடை வீதிக்கு வந்திருக்கிற? அது ஒன்றும் இல்லைடா தம்பி. ஆமாம், நீ ஏன் டியூஷனுக்கு போகல? இப்போ நேராக டியூஷன் டீச்சர் வீட்டிலேருந்து தான் வரேன். மணி என்ன, 8 போகுதுண்ணே. ஆமாம், நீ எந்த உலகத்தில் இருக்க? வழியில் எங்கேயாவது நம்ம ரகுபதியை பார்த்தியா? இல்லையாண்ணே. காலையிலேருந்து அவன் கண்ணிலே படல தம்பி. ரூமுக்கும் போகலையாமா. சந்தானம் சைக்கிளில் சுத்தாத தெருவில் தேடாத இடம் இல்லை. என்னண்ணே, எப்போவும் நீங்கள் 3 பேர் ஒன்றா தானே இருப்பீங்க. உங்களை விட்டு எப்பவுமே ரகுபதியை தனியாக போக மாட்டாரேண்ணே. அதான் தம்பி கவலையாக இருக்குது. என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லை, அது காலையில். சரி நீ வீட்டுக்கு புறப்படு. அம்மா தேட போகிறாங்களா? அம்மா உன்னையும் தான் தேடுவாங்க. வானே போகலாம். இல்லைடா, மனசுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படி காத்தாட மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்டா. நீ போய் சாப்பிடு. பசி தாங்க மாட்டடா தம்பி. டீச்சர் வீட்லேயே டிஃபன் கொடுத்துட்டாங்கண்ணே. நான் அங்கேயே சாப்பிட்டேன். நானும் உங்க கூடவே இருக்கேண்ணே. நீ தனியாக இருக்கியே. ஏய், நீ படிக்க வேணாமா? போ, அண்ணன் சொன்னால் கேட்பல. அண்ணே, சீக்கிரமாக வந்துடுண்ணே. சரி. தம்பி, ஒருவேளை ரகுபதி என்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தா? நான் இங்கேயே கூப்பிட்டு வரேண்ணே. எதுக்கும் நீ நேரம் கடத்தாம வந்து சேருண்ணே. சரிடா தம்பி. அண்ணே, சாயந்தரம் வயிற்றுக்கு எதாவது சாப்பிட்டியா இல்லையா? நான் வேணா வீட்டுக்கு போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ புறப்படு. குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டா எல்லாம் சரியாயிரும். அண்ணே, வந்துருண்ணே. வரேன், கவலைப்படாமல் போடா தம்பி. சக்கம்மா, ராத்திரி பூரா நடையா நடக்கிறேன். ஊருக்கெல்லாம் நல்வாக்கு சொல்கிறேன். என்னை உட்கார வச்சு சோறுபட்ட மகராசியை இன்னைக்கு தான் என் கண்ணில் காட்டியிருக்க. அந்த புண்ணியவாதியும் அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். யாரு? பார்த்தா குடுகுடுப்பக்காரமாக இருக்கே. ஆமாம் தம்பி, அலைஞ்சு திரிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சி இப்போத்தான் ஒருவா சோறு திங்க உட்கார்றேன். இந்தாங்க ஐயா. என்ன தம்பி இது? டிஃபன் கொண்டாந்தேன். மத்தியானம் சாப்பிட தோணல. நீங்கள் எடுத்துக்கங்க. ஏழை பாத்திரம் ஏதாவது இருக்கா? அந்த புண்ணியவதி இலை நிறையா சோத்தை போட்டு கொடுத்துருக்காங்க தம்பி. அதையே இப்போ தான் திங்க உட்காந்தேன். பரவாயில்ல, அடை தான், கெட்டு போகாதுங்க. அப்புறம் பசிச்சா சாப்பிட்டுக்குங்க. நீங்களும் என்ன மாதிரி நைட் ஷிஃப்ட் ஆளு தானே? ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற பிள்ளையா? காக்கி டவுசரை பார்த்ததையுமே புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடுங்க சாமி. ஓ, தண்ணி இருக்கா? சரி இருங்க, குழாயில் பிடிச்சி கொண்டு வரேன். வேணாம் தம்பி, நான் போய் எடுத்துக்கிறேன் தம்பி. இருங்க நான் வரேன், உட்காருங்க. இருங்க சாமி, வரேன், நீங்கள் சாப்பிடுங்க. அடாடா,
மதியானம் வடிச்ச சோறு இன்னும் மல்லிகைப்பூ மாதிரி சிரிக்குது. மகாராசி நல்லா இருக்கட்டும். சக்கம்மா, ஐயோ தம்பி. என்னங்க, என்னாச்சு? ஐயோ, இது என்ன சோத்துக்குள்ள வளைய மாதிரி? அடே, மோதிரம். தாயி குழம்பூத்தி பிசையும் போது மோதிரம் கலண்டு விழுந்தது கூட தெரியாம அப்படியே தூக்கி கொடுத்துட்டியே. யாருங்க அந்த புண்ணியவதி? திண்ணையில உட்காருங்க, இங்கேயே சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே, அங்கேயே சாப்பிட்டுருந்தா அப்பவே பார்த்துருப்பேனே, அங்கேயே கொடுத்துருப்பேனே. ஏன் ஐயா பதறீங்க? அது ஏதாவது பித்தளை வளையமா இருக்கும், தூக்கி எரிஞ்சிட்டு சாப்பிடுங்க சாமி. இல்ல தம்பி, வெளிச்சத்துல பாருங்க, தண்ணியை கொடுங்க, நல்லா கழுவி இப்பவே அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அட, சாப்பிட்டு அப்புறம் போங்களேன், பசி மயக்கத்துல எங்கேயாவது விழுந்துட போறீங்க சாமி. அவங்க பொருளை ஒப்படைச்சிட்டு அங்கேயே உசுறு போனாலும் பரவாயில்ல தம்பி. பட்னியா கூட சாகலாம், திருடனா சாகக்கூடாது. நீங்க திருடிட்டு வரலையே, அவங்க தெரியாம தொலைச்சது தானே. நம்ம உழைச்சி சம்பாதிக்காத எந்த பொருளுமே திருட்டு சொத்து தான். இந்த பாருங்க, தங்கம் தான். என் தரத்துக்கும் தகுதிக்கும் இவ்வளவு நேரம் கையில வச்சிருந்ததே தப்பு. தப்பு கூட இல்ல, பாவம். சரி, என்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுங்க, அப்புறம் போலாம். இது நியாயம். மோதிரத்தை பிடிங்க. உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் சோத்தை திங்கிறேன் தம்பி. சரி கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க. என்னது, நம்ம அம்மா கையில இருந்த மோதிரம் மாதிரி இருக்கே. ஆமா, சீ எழுத்து பாதி தேஞ்சு போயிருக்கே. அம்மா, அம்மம்மா. மா, ஏம்மா இந்த இத்து போன மோதிரத்தை போட்டுட்டு இருக்க? வளையம் தேஞ்சிருக்கு, சீ எழுத்து அழிஞ்சிருக்கு. இனிமே அதெல்லாம் கையில போடாத, கடையில போட்டுட்டு கூட ஒரு பவுன் போட்டு புது மோதிரமா நானே உனக்கு பண்ணி போடுறேன். கண்ணை மூடுற காலம் வரைக்கும் நான் அந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டேன். எங்க அண்ணன் முதல்ல எனக்கு செஞ்சு போட்ட நகையுது. சீன் எழுதியிருக்கே, சின்னம் நீ. எங்க அண்ணன் அப்படித்தான் கூப்பிடு. எங்க அண்ணனே என்னை விரல புடிச்சுக்கிட்டு எப்பவும் எங்க கூடவே இருக்காப்புல இருக்குது. இதை கழட்டவே மாட்டேங்கண்ணு. சக்கம்மா, தம்பி போலாமா தம்பி? உங்களை கையெடுத்து கும்பிடணும் சாமி. ஒரு பவுன் மோதிரம் இப்போ அரை பவுனா தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய தொகை தானே. அதை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாதான் சோத்துல கை வைப்பேன்னு எந்திரிச்சிங்களே, உங்களுக்கு நல்ல மனசுங்க. சொன்னனே தம்பி, உழைக்காம வந்த எந்த பொருளும் திருட்டு சொத்து தான். சக்கம்மா புண்ணியத்துல என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க பொருள்? சரி, நீங்க சொல்ற மாதிரி இதை நானே சொந்தம் கொண்டாடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை விரல்ல போட்டுக்கிட்டு குடுகுடுப்பு ஆட்ட முடியுமா? இல்லை விற்று காசாக கத்த முடியுமா? எங்கடா திருடுறேன்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட மாட்டாங்க? நேர்மையா இருக்கீங்க. சரி, நிம்மதியா இருக்கீங்களா? யாருக்கு எதில் நிம்மதி? அவங்கவுங்க நெஞ்ச பொறுத்த விஷயந்தான் அது. ராத்திரியெல்லாம் நடக்கிறேன், சக்கம்மா உத்தரவு. நல்வாக்கு சொல்கிறேன், நானாவா சொல்கிறேன், அவள் சொல்ல வைக்கிறா. ராத்திரி எந்த வீட்டு கதவையும் தட்டுறதில்லை, யார் வீட்டு வாசல்லையும் கையெந்துறதில்லை. பகலில் போவேன், குடுகுடுப்ப சத்தம் கேட்டதும் அரிசியோ சோறோ 1/2 ரூபாயோ 1 ரூபாயோ அவங்கவுங்களாம் வந்து போடுவாங்க தம்பி. அது போதுமே தம்பி, அதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை, என்ன செலவு இருக்கு? அந்த கணக்கை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை சங்கீதா. நேயர்களே, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் எடுத்துட்டு அதில் கணக்கோட பயன்பாடை பற்றி சொல்ல போகிறேன். என்னடா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டான்னா அடுத்த நாள் தொடங்கும்போது நமக்கே தெரியாமல் அந்த ஒரு குறிக்கோளை வச்சுட்டே நம்ம வேலை செய்வோம். அப்படி நடுஜாமத்தில் நம்ம குடும்பத்தை பற்றியும் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறத பற்றியும் நமக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட்னஸ் கொடுத்து நம்மளை ஒரு நல்ல வழியில் தூண்டி விடுற ஒரு பர்சன்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னா குடுகுடுப்புக்காரன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கடவுளோட உருவமாக ஜெக்கமா அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லிகிட்டே ஒரு குடுகுடுப்பு ஓசையோட ஒரு குறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, இவரை பற்றி இப்போ எதுக்கு நம்ம பேசுகிறோன்னா, குடுகுடுப்புக்காரனுக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அவரோட அன்றாட வாழ்க்கையிலையும் கணக்கு போட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ அதை பற்றி பேசுகிறோம். இந்த குடுகுடுப்புக்காரன் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் குறி சொல்லும்போது அவங்க எதையுமே எதிர்பார்க்காம தான் வருவாங்க. அடுத்த நாள் மார்னிங் ராத்திரியில் தான் வந்ததாகவும் இது மாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி தான் சொன்னதாகவும் சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து சில துணிமணிகள், அது போக அரிசி, அது போக அவங்க கொடுக்குற ஒரு சொற்ப காசுகளை வாங்கிட்டு போவாங்களே தவிர நம்ம தர்ற பழைய சாப்பாடு மிஞ்சி போனதை அவங்க வாங்கவே மாட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு வீடாக அவர் போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 45 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபாயிலேருந்து ஒரு 55 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. சரி, இந்த 45லேருந்து ஒரு 50-60 ரூபா வரைக்கும் அவர் சம்பாதிக்கிறாருல, இதை எந்த விதத்தில் கணக்கு போட்டு செலவு செய்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில்
தன்னோட செலவு போக முக்காவாசி தொகையை பூஜைக்காக மட்டும் ஒரு செலவு செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது தன்னோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்டில் வாங்கியிருப்பாரு. ஒரு ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 600 கிராம், 500 கிராம்லேருந்து ஒரு 600 கிராம் கிடைக்கும். அது போக பருப்பு, அவர் சமையல் செய்யறதுக்கு ஒரு பருப்பு கடையில் வாங்கி அவர் சாப்பிட மாட்டார். அதுக்காக ஒரு பருப்பு, துவரம் பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்குறாரு, அது ஒரு 10 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். அது போக வெங்காயம் அவருக்கு மட்டும் அவர் வந்து ஒரு தனி பர்சன்னால அவருக்கு மட்டும் ஒரு வெங்காயம் ஒரு 100 கிராம் வாங்குறாரு. 100 கிராமோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். அது போக எண்ணெய், கடுகு, டீ தூள், காபி தூள் இது மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த குடுகுடுப்புக்காரன் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமாக இருப்பாங்க. அது போக அவங்கள சுற்றி இருக்கிற பிளேஸையும் சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதுக்காக ஒரு சோப்பு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போ அவர் எவ்வளோ ரூபாய்க்கு தனக்காக செலவு பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 10, அது கூட ஒரு வெங்காயம் 8, 18 கூட்டல் எண்ணெய், கடுகு இது மாதிரி ஒரு 10 ரூபா கூட்டல் ஒரு சோப்பு 10 ரூபாய்க்கு. அதாவது 10 கூட்டல் 18 கூட்டல் 10 கூட்டல் 10 மொத்தம் 38 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து தனக்காக செலவு செய்கிறாரு. அது போக பூஜைக்காக அவர் எவ்வளோ செலவு செய்கிறாருன்னா ஒரு கற்பூரம் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு, ஒரு பாக்கெட் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது போக தீப்பெட்டி ஒரு 2 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஊதுபத்தி, சாமிக்கு ஊதுபத்தி வந்து ஒரு 5 ரூபா. அது போக சாம்பிராணி தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஒரு 7 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்போது கற்பூரம் ஒரு 5 கூட்டல் தீப்பெட்டி ஒரு 2, 5 கூட்டல் 2 7. அது போக ஊதுபத்தி ஒரு 5, 7 கூட்டல் 5 12. அது போக சாம்பிராணி ஒரு 7, 12 கூட்டல் 7 இப்போது 19 ரூபா. இப்போ பூஜைக்காக அவர் எவ்வளோ செலவு செய்கிறாருங்க? 19 ரூபா செலவு செய்கிறாரு. தன்னோட செலவுன்னு ஒரு 38, அது போக பூஜைக்காக ஒரு 19 ரூபா. இப்போ 38 கூட்டல் 19 57 ரூபா வந்து அவர் தன்னோட வருமானத்துலேருந்து செலவு செய்கிறாரு. இதுலேருந்து நேயர்களே 50 ரூபா சம்பாரிச்சாலும் 50,000 ரூபா சம்பாரிச்சாலும் சந்தோஷம் அதில் கிடைக்காது. அதை நேர்மையான முறையில் சம்பாரித்து கணக்கு போட்டு அதை செலவு செய்யுங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மணி குடும்பம் நாடகம் தொடர்கிறது. இன்னும் குழப்பம் உனக்கு? சோறு தண்ணி இல்லாம பண்டார பரதேசி மாதிரி இப்படி மண்டபத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, எழுந்திருக்கண்ணு, முதல்ல வீட்டுக்கு போலாம். முதல்ல உங்க அண்ணனை கெட்டியா பிடிச்சிக்கோ. இந்தா இந்த மோதிரம் இது எப்படி கண்ணு உங்கைக்கு வந்தது? மத்தியானத்துல இருந்து மனசே சரியில்லை. கையில இந்த மோதிரத்தை காணானதுமே அபசகனமா தோணுச்சு. எங்க அண்ணன் உறவு ஒரேடியா அத்து போயிடுச்சோன்னு கண்ணு நெஞ்சு கலங்கியே போச்சு. தாயி, இவரு உம்மகனா? உன்ன மாதிரியே நல்ல மனசு. என்னையும் மனுஷனா மதிச்சு சோத்தை திங்காம எந்திரிக்க கூடாதுன்னு என்ன பசியார வச்ச உத்தம ராசா. இந்த உத்தம ராசாவுக்கு தான் ஒரு மகாலட்சுமியை தேடிக்கிட்டு இருக்கோம். வீடு தேடி வருவான்னு சொன்னீங்களே, உங்க வாக்கு பழிக்கட்டும். புத்தி சொல்லி அனுப்புங்க குடுகுடுப்புக்காரரே. நானா சொல்றேன், சக்கம்மா வாக்கு. முதல்ல மோதிரத்தை கையில போடுமா. இந்த போட்டுங்கண்ணே, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்லம்மா, மோதிரம் நழுவி விழுற அளவுக்கு உன் விரல் சதையெல்லாம் வத்தி போயிடுச்சேம்மா. அதை நினச்சா அழுகதாம்மா வருது. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 13.